உப்பத்து மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல், உப்பத்து மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல், அப்பன் கிறிஸ்தையனின் நற்செய்திதன அறிவிக்காத கிறிஸ்தவனே இல்ல. அப்பன் கிறிஸ்தையனின் நற்செய்திதன அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. ஆமாங்க, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. இது பழமொழி. உப்பு அது வாழ்க்கைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். உப்புக்கு மாற்று கிடையாது. உணவில் உப்பு இல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நோயாளின்னு அர்த்தம். அது எவ்வளோ அளவாக சேர்க்கணுமோ அவ்வளோ அளவாக சேர்க்கணும். உப்புங்கிறது கூடுனாலும் கஷ்டம்தான், குறைஞ்சாலும் கஷ்டம்தான். ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு என்பது ஒரு பொருளோடு சேரும்போது அதோடைய சுவையை கூட்டி தரக்கூடியது. ஆக நாம் இந்த உலகத்திலே வாழும்போது, உலகத்தின் காரியத்திலோடு நாம் கலந்து விடும்போது, உப்பு எப்படி ஒரு உணவுப் பொருளை கலந்து அதனுடைய சுவையை மட்டும் அங்கே அதிகப்படுத்தி கொடுக்கிறதோ, அதே போல நாம் இந்த உலகத்தோடு கலந்து நாம் உலகத்தின் ஆண்டவருடைய பண்புகளாகிய சுவையை கூட்டி கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். யோசிச்சு பாருங்க, உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சொர்ணையுள்ள கிறிஸ்தவங்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆமென்.